என்ன பார்க்குறீங்க? இன்றைக்கி இவங்களோட ஸ்டோரி தான். பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி காலையில் பால் வாங்கலான்னு கடைக்கு போயிட்டு இருந்தேன். நம்ம பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி மரத்துலேருந்து ஒரு குருவி கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நேற்று காலையிலேயே நாங்கள் பார்த்தோம், இது இங்கே தான் இருந்துச்சு. சரி பாவம், அவங்க அம்மா கிட்டேருந்து நம்ம பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டோம். அது எப்படியாவது பறந்துருன்னு. ஆனால் அதுக்கு பறக்க தெரியல. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்குறப்போ அதே மாதிரி அதே இடத்துல தான் இருந்துச்சு. பறக்க தெரியல போல், பாவம். மழையிலையெல்லாம் நனைஞ்சிருச்சு நைட்டு ஃபுல்லாக. கம்முன்னு நம்ம நேற்றே எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு ஃபீல் பண்ணிவிட்டு நானும் யுகாவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. நம்ம அவள் பறந்து பழக வரைக்கும் நம்ம கொஞ்சம் அவளுக்கு சேஃபாக வச்சுருக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப பசியோடு இருப்பா போல். நேற்றுலேருந்து மழையிலையெல்லாம் நனைஞ்சு ரொம்ப பசியில் இருப்பா போல். கையை கொண்டு போனால் பசிக்குதுன்னு சொல்லி சொல்கிறா. பாவமாக இருக்குது. இவங்களோட அம்மாவும் சிஸ்டரும் போல். அந்த சிஸ்டருக்கு வந்து பறக்க தெரியும் போல், அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க மம்மி இங்கேயே பார்த்துட்ருக்குறாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு. பாவம் தான், பட் என்ன பண்ணுறது, இங்கே விட்டோம்னா சிண்டு கூட இங்கே நிலா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களா வேட்டையாடிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டு சிண்டு வேற யோசிக்கிறா, யாருமா நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க நம்ம வீட்டுக்குன்னு. அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப பசியாக இருக்காங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து எனக்கு பயமாக தான் இருக்குது, பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம். அரிசி கொடுக்கலாம். சாப்பிடுமான்னு தெரியல, கொடுக்கலாமான்னு தெரியல. ஆனால் அது பசியோடு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி அரிசியை கொஞ்சம் மிக்சியில் ஜாரில் போட்டு அடித்து அது கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி ஊட்டிட்டோம். ஒரு வழியாக கொஞ்சம் சாப்பிட்டுருச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுத்துடலாம். தண்ணி வேணால் நல்லா குடிக்குது. இருந்தாலும் எனக்கு பயந்தா தண்ணி கொடுத்தா ஏதாவது ஆயிடுமோன்னு. ஆனால் அரிசி முழுங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஆயிரும்னு அதுவும் பயமாக இருக்குது. அதனால தண்ணி கொடுத்துட்டோம். ஒரு வழியாக அவளும் குடிச்சிட்டான். தண்ணி கொடுக்குறப்போ நல்லா நனைச்சிட்டோம். பாவம் ஆல்ரெடி அது மழையில் நனைஞ்சிருக்குது, அதனால் நம்ம ட்ரை பண்ணிடலாம், தொடச்சிட்டுடலாம் பாவம். ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிளேஸ் ரெடி ஆயிடுச்சு. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு. ஓகே, பாய் பிளாக்கி, பத்திரமா இரு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நீ நல்லா பறக்கிறப்ப நான் உன்னை வெளியே விட்டுருவேன், சரியா? பாய். அவ்வளவுதான்.